வணக்கம் நண்பர்களே. நேற்று நைட்டு கேட்டரிங் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு போகிறதா தான் பிளான் இருந்தது. ஆனால் காலையில் என்னாச்சுன்னா மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் ஒரு லஞ்ச் இருக்கு, அதுவும் கையோட சேர்த்து பண்ணி கொடுத்துட்டு போங்கன்ட்டாங்க. நானும் சரி வந்தது வந்துட்டோம், இனிமேல் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கையோட அந்த கேட்டரிங்கும் முடிச்சுட்டு வர வழியில் ஒரு காஃபியை போட்டு அங்கேருந்து ஒரு 3 மணிக்கு அண்ணன் ஜூட் ஆயிட்டேன். வந்தோடனே நம்ம சாக்ஸ் எல்லாம் வாஷிங்க போட்டுட்டு சூட கையோட குளிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹீட்டர் போட்டு வந்தேன். தண்ணி சூடாகிற கேப்ல நம்ம துணியெல்லாம் ஒன்று விடாமல் மடிச்சாச்சு. குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புஷ்அப்ஸை போட்டுட்டு ஒரு நல்ல சூடான குளியல போட்டேன். சம்மர் சீசனும் வந்துருச்சு, ஒரு பக்கம் வெயிலும் பொழந்து தள்ளிட்டு இருக்கு. நல்ல ஒரு சன்ஸ்கிரீனை வாங்கி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் என்கிட்ட ஒரு சன்ஸ்கிரீன் சும்மா தான் இருக்கு, யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் டிஎம் பண்ணுங்க, யாருக்காவது ரேண்டமா கொடுத்து விடுறேன். மாலை நேரம் ஒரு காஃபியை போட்டு ஒரு நல்ல தூக்கம் போட்டு எந்திரிச்சேன். என்னடா சம்பந்தம் இல்லாம பேக் மசில் லாக் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செட் புஷ்அப்ஸ் போட்டேன் பாத்தீங்களா, அதுதான் வேலையை கட்டிட்டு இருக்கு. இது வழக்கமா நடக்கிற விஷயம் தானே சொல்லிட்டு நானும் சாப்பிட போயிட்டேன். சாப்பிடுற நேரத்தில் ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு. சாப்பிடுற வரைக்கும் பார்த்துட்டு பைபிள் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு சாப்டர் படிச்சு முடிச்சாச்சு நண்பர்களே. ஆல்மோஸ்ட் ஒரு 15 சாப்டர் கம்ப்ளீட்டட். இன்னைக்கு புதுசா ஒரு வாட்டர் டேங்க் வாங்கினேன், அதுல ஒரு 20 ரூபாயை போட்டு நம்ம டேங்குக்கும் கொஞ்சம் ஃபியூல் வேணும்ல, அதனால யூவி ஃபீட்ல இருந்து ஒரு மீன் எண்ணெயை போட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல உண்ட மயக்கம் ஆயிடுச்சு நண்பர்களே. அதனால அண்ணன் தூங்க போறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். Stay tuned.